வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில அக்ஷரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு டீச்சர் இருக்காங்க, நம்ம ஹீரோயின் தான். அவங்க தொடர்ச்சியா சில கொலைகளை பண்றாங்க. அவங்க ஏன் இந்த கொலையை பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ மறக்காம எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் கொடுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூலை ஒன்று காமிக்கிறாங்க. அதாவது 10th இருந்து 11th 12th போற அந்த ஸ்கூலை இவங்க எப்படி சொல்றாங்கன்னா காலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப அந்த காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலேஜோட ஓனருக்கு அவருக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வருஷத்திலே சிறந்த ஸ்கூல், அதாவது இந்த ஸ்டேட்ல பெஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அவார்டும், அது இல்லாம நிறைய மாணவர்களை ரொம்பவே அதிக அளவுல பர்சன்டேஜ்ல கொடுத்து பாஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அவார்டுல எஜுகேஷன் மினிஸ்டருமே வந்து உட்கார்ந்துருக்காரு. அவங்க எல்லாருமே இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி அவர் பேசும்போது என்னோட ஸ்கூல் தான் எப்பவே நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, பசங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் என்னோட ஸ்கூல்ல படிச்சு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதே ஸ்கூல் மொட்டை மாடியில இருந்து ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் ரொம்பவே பிரபலமா ஆகுது. போலீஸ்காரங்களும் வராங்க. அப்ப மீடியாக்காரங்க நம்ம காலேஜோட ஓனரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல இருந்து மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு இறந்திருக்கா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இதை பாருங்க, மலேசியா பிளைட் ஒரு தடவை காணாம போயிடுச்சு. அது யாரோட தப்பு? டிரைவரோட தப்பா இல்ல அந்த பிளைட் ஓனரோட தப்பா? அந்த பொண்ணு குதிச்சதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க எதை வச்சு சொல்லலாம்? அவங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம், படிக்க சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஓனர் சொல்ல, எதுவா இருந்தாலும் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், எதுவா இருந்தாலும் ஓகே, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவரு கொஞ்சம் கோபமா தான் போறாரு. அடுத்த நியூஸ் பேப்பர் எல்லாமே இந்த ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப நேரா போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற செக்ரட்டரிஸ்ல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே கூப்பிட்டு பயங்கரமா வார்ன் பண்றாங்க. ஒரு பொண்ணு மேல இருந்து கீழே குதிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் வெளியே போனா மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்களோட பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? இன்னும் குறிப்பாக போனா கூட இருக்கிற பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பசங்களே பயந்து போயிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களே தெரியாது, இது உடனடியா மாத்தணும் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் இந்த ஸ்கூலோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு A to Z எல்லாமே இந்த ஸ்கூலை மெயின்டைன் பண்ற ஆள் ஒருத்தர் இவர் தான். சோ இவர் என்ன பண்றாருன்னா, மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்காரு. இத பாருங்க, நீர் வரத்து கம்மியா இருக்கும்போது சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீரை தேடி பறந்து போய்கிட்டே இருக்கும். அதுல ஒரு பறவைக்கு பறக்க முடியாம பாதியிலே கீழே விழுந்து இறந்து போச்சு. சோ மத்த பறவைகள்லாம் அதை பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமா மத்த பறவைகள்லாம் போய் அந்த நீர் தேக்க தட்டியை கண்டுபிடிச்சு அங்கிருந்து தண்ணி குடிச்சு அதுங்களாம் உயிர் வாழ ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்க கூட இருக்கிற பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு பயந்து நிக்க கூடாது. அவளால எது முடியாதோ அதை நீங்க சரியா செஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு இங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுவா அங்க இருக்கிற ஓனருக்கு பிடிச்சு போகுது. கட் பண்ணா இங்க நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு காலேஜ் காமிச்சாங்க இல்லையா, இதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அங்க நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதுல சில பசங்க என்ன பண்றாங்க, ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அதுலயும் சில பசங்க அழுதுகிட்டே போறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போர்டுல போயிட்டு எழுதி வைக்கிறாங்க, உங்க மேல ஃபர்ஸ்ட் நீங்க நம்பிக்கை வைங்க, முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் அப்படியே அந்த போர்டுல எழுதுறாங்க. இதே நம்ம அங்க இருக்கிற ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் ஓனர் இருக்கார்ல, மேனேஜர், அவர் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின்மே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. இவங்களோட ரெஸ்யூம் கூட வாங்கி பார்க்காத நம்ம மேனேஜர், உங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சார் என்னோட ரெஸ்யூமாவது வாங்கி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல உங்களோட பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், வெளியே நீங்க அந்த போர்டுல எழுதுனீங்கல்ல, அப்பவே நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல டீச்சருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க இமிடியேட்டா வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறாங்க. அடுத்து கட் பண்ணா இங்க ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு ஆளை ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் இங்க அபார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு வாடகை விட்டுட்டு இருக்காரு. சோ அங்க இருக்கிற பொண்ணு தான் வந்துட்டு அந்த ஸ்கூல் மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போனா. சோ அவளுக்கு நினைவஞ்சலி செலுத்துற விதமா எல்லாரும் இங்க நினைவஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் அதே ராத்திரிக்கு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒரு 3 பசங்க இருக்கானுங்க, அவனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி குடிக்கிற பசங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலனியில இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவரால அந்த பசங்களை எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இங்க இருந்து வெளியே போனோம் அப்படின்னாக்கா உங்களோட வண்டவாளத்துல அவன் காத்துல பறக்க விட்டுருவேன், உங்களை பத்தி A to Z எல்லா ரகசியமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டி வச்சிருக்கான் போல. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுல தான் உட்காந்து இவனுங்க எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தேவையான சைடிஸ் எல்லாமே இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஏன் அப்படின்னா இவருக்கு தலையில முடி கிடையாது, மீச வளராது, அதனால இவர் எல்லாமே விக் வச்சுதான் மறைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்
விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசங்க சொல்றது எல்லாருமே இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. போதாத குறைக்கு இவர் ஒரு ஆண்டியா கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயத்தையும் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டினதால வேற வழி இல்லாம இந்த பசங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. கட் பண்ண அந்த பக்கத்துல அந்த காலேஜோட ஓனரை தான் காமிக்கிறாங்க. அவரை பாக்குறதுக்காக ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. வந்தவொடனே சார் இந்த மாதிரி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு, அதுல அந்த பொண்ணு ஓவரா பிரஷர் பண்ணதாலதான் இறந்து போயிருக்கிறன்ற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்குது. ஆனா அந்த விஷயம் ரிப்போர்ட்ல வராத மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எதுவுமே தெரியாது. இந்த கேஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையுமே நான் மாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்டயும் காசு கொடுத்து கேஸை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இருந்தார் இல்லையா, அவர் இருக்கிற அதே அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் இப்ப வாடகைக்கு வந்திருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம காலனியில இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அடுத்தது அந்த பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் நினைவஞ்சலி ஸ்கூல்லயே செலுத்திட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே பயம். சோ எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு தெரியாத பயத்துல இருக்க அந்த பொண்ணை கூப்பிட்டு உன்னால எது முடியுமோ அதை இப்ப நீ நல்லா கிளாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா கிளாஸ் எடுக்கிறாங்க. சோ எல்லாரும் பாராட்டுறாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அந்த திறமை நீங்க வெளிக்கொண்டு வரணும், எல்லாத்தாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. அடுத்து இது எல்லாத்தையுமே அங்க ஸ்கூல்ல இருக்கிற மேனேஜருக்கு பிடிச்சு போகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட தனியா நின்று பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்துலயுமே கோல்டு மெடலிஸ்ட். அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய ஜாப் எல்லாம் கிடைச்சிருக்குமே, இதை விட பெட்டர் ஜாப் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படி டீச்சிங்க்கு வந்திருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இந்த டீச்சிங் லைனை சூஸ் பண்ணதால என்ன மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. இது நம்ம மேனேஜருக்கு பிடிச்சு போகுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறார் இல்லையா நம்ம ஹவுஸ் ஓனரா, அவர் இந்த 3 பசங்க எப்ப பார்த்தாலும் நம்மள விடவே மாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மைண்டை ட்ராக் பண்றதுக்காக இந்த மாதிரி அந்த டீச்சர் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுதுரா, உன்னதான் லவ் பண்ணுது, அந்த பொண்ணுக்கு ஒரு 60 கோடி ரூபாய் கிட்ட சொத்து இருக்குது, இருந்தாலும் ஒரு நார்மலான லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி வாழ்ந்து பாக்குறதுக்காக தான் இங்க வந்து தங்கி இருக்கா, அந்த பொண்ணு உன்னை பத்தி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 3 பேத்துக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி கதையை விட்டுருக்கிறாரு. இந்த 3 பேத்துக்கும் இந்த விஷயத்தை அவங்கிட்ட நீ சொல்லாத இவங்கிட்ட நீ சொல்லாதுன்னு இந்த 3 பேத்துக்கிட்டே விஷயத்தை மட்டும் சொல்லி ஒருத்தருக்கு தெரியாத மெயின்டைன் பண்றாரு. இவனுங்க 3 பேருமே அந்த பொண்ணு நம்மளதான் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாருமே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறானுங்க. கூட இருக்கிறவங்களுக்கே தெரியல, ஒவ்வொருத்தரும் வேலையா போறோம்னு சொல்லிட்டு தனித்தனியா போயிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க, இந்த பக்கம் நம்ம ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவர் வந்துட்டு சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வாடகை எவ்வளோடா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட வீட்டு வாடகை 10,000 ரூபாய் சார் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. 10,000 ரூபாய் கட்டுறதுல 5,000 ரூபாய் வீடு வாடகைக்கு போயிடு, மீதி 5,000 ரூபாய் தூக்கி இங்க ஃபீஸ் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. என்ன மாதிரியான ஆள் பாருங்க. இப்போ ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, நீங்க போற வழியில தான் நானும் போறேன், உங்களை வேணா டிராப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டா நான் ஊபர்ல புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ஊபர்ல புக் பண்ணாலும் என் கூட வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், டிரைவர் மட்டும்தான் வேறையா இருப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துல இறக்கி விட சொல்றாங்க. அங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு போர்டெல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படிச்ச ஸ்கூலை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை ஏற்றணுங்கிறதுக்காக தான் அங்கே போர்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் அந்த காலனியில் இருக்க பசங்களும் வந்துட்டு ஒருத்த மட்டும் வந்து நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக திரும்பவும் அவனும் போர்டை பிடிக்கிறான். இறக்கி விட்டு அந்த மேனேஜரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இங்க வாமா, இங்க என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ற இன்னொருத்தனை காமிக்கிறாங்க. அவன் இந்த கிளாஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதா அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோயினை நீங்க நல்லா கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. காலேஜுக்கு வந்தா இங்கேயும் வந்துட்டு ஒருத்தன் இருக்கிறான், இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். இது ஒரு பக்கத்துல இருக்க நம்ம ஸ்கூல் ஓனரு எஜுகேஷன் மினிஸ்டரை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. ஒரு பிளான ஒண்ணு போட்டிருக்கிறாரு. இனிமே எங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் ஒண்ணு வைக்கணும். அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு. இதனால வந்துட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே எல்லாருமே நம்ம பசங்க நல்லா படிக்கணும்னா இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாம கொஸ்டின் பேப்பரை நாங்களே சூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர்
கிட்ட சொல்ல அவரு இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா இப்பதான் வந்துட்டு உங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா, இன்னுமே அந்த கேஸ் வந்துட்டு முடியல, அதுக்குள்ள நீ இந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் நான் நினைச்சேன், தகுதியே இல்லாத ஒரு ஆளெல்லாம் மினிஸ்டரா உட்காந்துருக்காரு இல்லையா, இந்த மாதிரி ஆளெல்லாம் போட்டது ஏன் தப்பு தான், என்கிட்ட மட்டும் எலெக்ஷன் டைம் வரும்போது பணம் கேட்டு வாங்குறல, அந்த பணத்துக்கு ஒழுங்கா வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எஜுகேஷன் மினிஸ்டர் திட்டிட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்க நடைமுறைப்படுத்தணும், உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இங்கிருந்து போறாரு. வேணும்னா எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. எஜுகேஷன் மினிஸ்டர் மிரட்டிட்டு போனதால அவர் கொஞ்சம் கோவப்பட்டு இவரோட ஸ்கூலுக்கு ரைடு விட்டுருக்காங்க. சில ஆபீசர்ஸ் எல்லாம் விட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஆனா இவரு அலோ பண்ணதுக்கு அதிகமான ஹைட்ல பில்டிங் கட்டிருக்காரு, நிறைய லைசன்ஸ் இல்லாம இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, பசங்களையுமே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆபீசர்ஸுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதையுமே வந்துட்டு மறைக்கிறதுக்காக நிறைய இடத்துல பணம் கொடுத்து சமாளிக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மேனேஜர் இருந்தார் இல்லையா, அவரு கூட இப்ப வெளியே போயிருக்காங்க, ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பிடிச்சு போகுது. ரோட்ல அன்னைக்கு போர்டு பிடிச்சிங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட ஸ்கூல் நிலைமை வந்துட்டு கொஞ்சம் மோசமா இருக்கு, நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஸோ அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சில ஹெல்ப்புகளை பண்ணணும்னு சொல்லி தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே பேசுறாங்க, சுத்துறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தாலும் போன் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க. அடுத்து நம்ம 3 பசங்க இருக்கானுங்க இல்லையா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஒவ்வொருத்தவன் தனித்தனியா போகணும்னு முடிவு பண்றாங்க. தனித்தனியா போகும்போது கூட இன்னைக்கு லவர்ஸ் டே, எப்படியாவது அவகிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணிடும் சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் போயிருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் இந்த வழியா கிராஸ் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துக்கு தான் இந்த 3 பேரும் போயிடானுங்க. எதிர்ச்சா 3 பேர் ஒரே இடத்துக்கு போனதால நீங்க என்னடா இங்க பண்றீங்கன்னு சொல்லும்போது, நான் இந்த மாதிரி அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நமக்குள்ள 3 பேர் தெரியாம லவ் பண்றது பிரச்சனை இல்ல, நம்ம லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியணும், நேரா போய் நம்ம அவகிட்டே கேட்டுறா, நம்மள 3 பேர் யார் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பேசி வச்சுட்டு போறதுக்குள்ள அந்த மேனேஜர் கார் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறான். என்னடா இது, நம்ம லவ் சொன்ன போனா வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போறான், அவளை விட கூட ஃபாலோ பண்றா மச்சான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறானுங்க. கடைசியில ஒரு பாலடைஞ்ச ஸ்கூல் ஒன்று இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம மேனேஜர் கூட்டு போயிருக்காரு. இங்க இருக்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதை பாரு, இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன், ஆனா நீ சொன்ன இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கே ஒரு யோசனை தோணுச்சு, என்னோட ஸ்கூல்லுமே நான் நல்ல செலவு பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல முதல் விஷயம் இந்த விஷயம், 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, முட்டி போட்டு ஒரு டைமண்ட் ரிங்க ஒண்ணு கொடுக்குறாரு. உன்னை என்ன பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, உன்னை நான் லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லி ப்ரொபோஸ் பண்றாங்க. இதையுமே அந்த 3 பேருங்க தூரத்துல இருந்து ஒரு உடஞ்ச ஜன்னல் மூலமா பார்த்துட்டு இருக்க. இப்ப வைக்கிறான் பாரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து டப்புன்னு அப்படியே அவனோட நெத்தி புட்ல ஒரு நச்சுன்னு வைக்கிறாங்க. வச்ச உடனே இந்த 3 பேரும் பயந்து போய் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ லவ் சொன்னதுக்கெல்லாம் துப்பாக்கியால சுடுறா அப்படின்னு ஒரு பக்கம் பயந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ஒரு 2 சுடு காலையும் சுட்டுறாங்க. அடுத்தது நியூஸ் மீடியா அப்படிங்கிறது இந்த விஷயம் தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. இந்த விஷயம் நம்ம காலேஜ் ஓனருக்குமே தெரியுது. அடுத்தது கொலை நடந்த இடத்துல விசாரணை பண்றதுக்காக புதுசா ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. கொலை நடந்த இடத்த எல்லாத்தையும் பாக்குறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட விசாரிச்சதுல கொலை நடந்த இடத்துல எந்த ஒரு வெப்பன்ஸுமே கிடைக்கல சார், ஆனா துப்பாக்கியால தான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்டம் பண்றதுக்காக பாடியை இங்க கொடுத்துருக்காங்களாம். சோ இது ஒரு பக்கத்துல இருக்க, இன்னொரு பக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த 3 பேர் அந்த வயசான அங்கிள் இருக்கிறானுங்க. நம்ம பேசாம இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. வேணாண்டா, போலீஸ்ல சொன்னா நாமளுமே மாட்டிக்கும், ஏன்னா நாமளும் தானே ஃபாலோ பண்ணி போயிருக்கிறோம், அது மட்டும் இல்லாம நான் தான் அவளுக்கு வீடு வாடகை கொடுத்துருக்கேன், என்னையும் போலீஸ்காரங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவனுங்க பயந்துகிட்டு இருக்கானுங்க. அடுத்து அங்க புதுசா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த போலீஸ்காரு போஸ்ட்மார்டம் பண்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இறந்து போன ஆளை கண்டிப்பா ஒரு துப்பாக்கியா ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஆளு தான் சுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டா, கரெக்டா சுட்டதுல நெத்தி பொட்டுல சுடல, கொஞ்சம் தள்ளி தான் சுட்டிருக்காங்க, அதை வச்சே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ப்ரொபஷனல் கில்லர் வந்துட்டு இந்த மாதிரி இவளை கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட முன்பக்க காரணமா யாராவது இவங்களுக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொன்னதுல அந்த மாதிரி யாருமே கிடையாது, ஆனா ஸ்கூல்ல ஒர்க் பண்றதால மற்ற ஸ்கூல்காரங்க ஏதாவது காம்படிஷன்லயோ இல்ல ஒரு கோவத்திலயோ ஏதாவது செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் ஓனரும் அந்த ஸ்கூல்ல மேனேஜர் இறந்து போனா இல்லையா, அவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துச்சு இல்லையா, அதுக்கான காரணமே இவனுங்க 2 பேர் தான். அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணு தான், இருந்தாலும் நீ நல்லா படிக்கணும், இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி ஓவரா பிரஷர் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு டொனேஷன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கானுங்க. அதுக்கான செலவு எல்லாமே இவனுக்கு தான் பாக்குறானுங்க. நீ இந்த அளவுக்கு படிக்க கூடாது, இன்னும் நல்லா படிக்கணும்,
அப்படி ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியோ இல்ல மார்க் கம்மியாச்சு அப்படின்னாலோ அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க வீட்டுல தான் கொடுக்க சொல்லுவேன், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் டார்ச்சர் கொடுத்துருக்கானுங்க. இதனாலதான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருக்குது. சோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோயின் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கூட இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. இத பாரு, நீ செஞ்சது வந்துட்டு சரிதான், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த நாட்டுல விட்டு வைக்கவே கூடாது, நீ கொன்னது ஒரு அயோக்கியன, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சவன, உன்னோட பாதையை மாத்தாத, உன்னோட கொள்கையை மாத்தாத, நீ எதை நோக்கி போகணும்னு சொல்லி இப்ப போட்ட பிளான் கிடையாது, இது பல வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஒரு போலீஸ்காரு நம்ம காலேஜோட ஓனரை போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது என்ன அடுத்த டார்கெட் எனக்கு தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த ஆளை கொலை பண்ணவன் யார் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சாகணும், 15 வருஷமா என் கூட இருந்தான், நான் பண்ற நல்லது கெட்டது எல்லாமே அவனுக்கு பங்கு இருக்குது, அவனுக்கு எல்லாமே தெரியும், அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொன்னுட்டானுங்க, நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி யார் கொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும், நீ என்ன முடியாத அளவுக்கு உனக்கு நான் பணத்தை கொடுக்குறேன், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார்ட்ட சொல்லி அனுப்புறாரு. அடுத்தது அந்த போலீஸ்காரர் போயிட்டு நியூஸ்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த கொலை நடந்து போச்சு, இந்த கொலையை யார் நேர்ல பார்த்தாங்க அப்படின்னாலும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, அவங்களுக்கு போலீஸ் மூலியமா தக்க சன்மானமும் கொடுக்கப்படும், உங்களோட ரகசியத்தை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை டிவில பார்த்துட்டு இருக்க நம்ம வயசான அங்கிள் அந்த 3 பசங்களை என்ன பண்றானுங்க, பேசாம நம்ம போலீஸ்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் போலீஸுக்கு போன் பண்ணிட்டாப்ல. கமிஷனருக்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி அந்த கொலையை பத்தின சம்பந்தமா ஏதாவது பேசணும்னு சொல்லும்போது, ஏன்டா நைட்டு 12 மணிக்கான போன் பண்ணுவீங்க, எதுவாக இருந்தாலும் காலைல நான் வாக்கிங் போவேன், அந்த இடத்துக்கு வந்து சொல்றா வேணா அப்படின்னு சொல்லிட்டு போனையே கட் பண்றாரு. சரி காலைல போயிடுவா அப்படின்னு சொல்லி இவனுங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு காலைல போறானுங்க. பீச்ல அந்த கமிஷனர் போய்கிட்டே இருக்கிறாரு. போற ஒரு பொண்ணு கூட சில்மிஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. வாக்கிங் போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வருது, ஹாய்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நிமிஷம் அந்த ஆள் அப்படியே வயித்தை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. என்னடா சொல்லி பார்த்தாதான் ஆப்போசிட்ல போனது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஒரு காம்பஸ் எடுத்து அந்த கமிஷனர் வயித்துல ஒரே சொருகிட்டு தான் அப்படியே ஜாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. திரும்ப வளைஞ்சு வந்து அடின்னு அடிச்சு திரும்ப கழுத்துல சொருகுன்னு சொருகுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஆளுங்க 4 பேருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவன் என்னடா வெறி பிடிச்ச கொலகாரி மாதிரி இந்த குத்து குத்துறா, இவன் என்ன ப்ரொஃபஷனல் கொலகாரியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்க இருந்து போறாங்க. வரும்போது கூட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் மேட்ச் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கையில ஏதோ கம்ம போட்டு ஒட்டி வச்சுதான் வந்திருக்காங்க. அதை அப்படியே பிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கடுத்து கொலை நடந்த இடத்த பாக்குறதுக்காக நிறைய போலீஸ்காரங்களை குவிச்சிருக்காங்க. நியூஸ் மீடியால வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போட்டு கிளின்னு கிளிக்கிறானுங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற நம்ம போலீஸ்காரர் வந்து பாக்குறாரு. முன்னாடி வந்துட்டு துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணி இருந்திருக்காங்க, இப்ப வந்துட்டு காம்பஸால கழுத்துல குத்தி இருக்காங்க. சோ இந்த 2 கொலையுமே பண்ணது ஒரே ஆளா இல்ல வெவ்வேறு ஆளா, கொலை பண்ற பேட்டர்னுமே வேற வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபைலை ஒன்னு போட்டு போயிருக்காங்க. அந்த ஃபைல் என்ன அப்படின்னா, இறந்த போன பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணமே அந்த ஸ்கூல் மேனேஜர் தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எவிடன்ஸா விட்டு போயிருக்காங்க. இதை நம்ம போலீஸ்காரர் எடுத்துக்கிறாரு, காம்பஸ் எடுத்துக்கிறாரு. நம்ம போலீஸ்காரர் எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. முன்னாடி நடந்த கொலை, இப்ப நடக்கிற கொலை, இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, யார் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இவங்க ஏதோ மறைச்சிருக்காங்க, அதனால பழி வாங்குற நோக்கத்துல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம போலீஸ்காரர் கெஸ் பண்றாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கும்போது அதே இடத்துக்கு போலீஸ்காரர் வராங்க. போலீஸ்காரர் வந்த உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. டிவில வேற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதே எல்லாத்தையுமே இந்த ஸ்கூல் ஓனர் டிவில உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கலாம். இப்ப கஸ்டடியில வச்சிருக்காங்களே நம்ம ஹீரோயின், அவர்கிட்ட நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ்காரர் போயிட்டு ஊருக்குள்ள எல்லாருமே நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க, ஆனா நீயா சரண்டர் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்துல இருந்து இப்படி ஒரு கஸ்டடி ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது சரியா தப்பான்னு தெரியல, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, ஏன் சரண்டர் ஆனீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது, ஒரு பிரஸ் மீட்டை ஏற்படுத்துங்க, அங்க நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த போலீஸ்காரர் ஒத்துக்கிறாப்ல. இப்ப எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணு என்ன கேக்குறா, பிரஸ் மீட் முன்னாடி தானே சொல்றேன்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக அவ பண்றா அப்படின்னு சொல்றது ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்டை ஏற்படுத்துறாங்க. மீடியாக்காரங்கல இருந்து A to Z போலீஸ்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது இவருக்கு ஒரு குரு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு டீச்சர் தான். அவர் நிறைய பசங்களை ஏழை மாணவர்களாம் கூப்பிட்டு எங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுலதான் நம்ம ஹீரோயினுமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா தான் கஷ்டப்பட்டு ஏதோ வளர்க்குறாங்க. அது போதாத குறைக்கு இந்த ரவிச்சந்திரன் இருக்கா இல்லையா இந்த சார், இவர் தான் நம்ம ஹீரோயினை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணுக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு. அதே நேரத்துல தான் ஆப்போசிட்ல இருக்க இப்போ ஓனர்
ஓனரா இருக்கான் பாருங்க இந்த ஸ்கூலுக்கு, அவன் வந்து அப்பதான் ஸ்கூல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அப்பவே அவனுக்கு கிரிமினல் மைண்ட். இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, யாரெல்லாம் டாப் ரேங்க்ல வராங்களோ அவங்கள எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா டாப் ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்தாக்கா இந்த ஸ்கூல் பசங்க தான் படிச்சு இந்த மாதிரி மார்க் எடுக்க முடியும்னு பெத்தவங்க மத்தியில எல்லாருக்கும் தெரியும். அது மூலமா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கான். அதே மாதிரி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்துல இருக்க, அவங்க அம்மாவும் சந்தோஷத்துல இருக்க. அப்ப வந்துட்டு இந்த ஸ்கூல் கார்பரேட் ஸ்கூல்காரங்க வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணை வந்துட்டு எங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னதாலும் அவங்க அம்மா வந்துட்டு எதுவா இருந்தாலும் ராமச்சந்திர சாரை கேளுங்க, ஏன்னா அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாரை போயிட்டு இவங்களும் பாத்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இதை பாருங்க, அங்கெல்லாம் அனுப்பணும்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, இங்க இருந்தாலே நல்லா படிச்சுக்குவா, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டை போயிட்டு அவனுங்க கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களே வந்துட்டு இந்த சார் என்ன பண்ணிருக்காருன்னு அப்படின்னா, இந்த மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் எல்லாரையும் அனுப்பாதீங்க, உங்க பசங்களோட வாழ்க்கையை நீங்களே கேள்விக்குறியாக்காதீங்க. ஒரு கார்பரேட் ஸ்கூல்காரன் வந்து எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு நீங்க அனுப்பிடுவீங்க, நாளைக்கு நீங்களே பணம் கட்டுற மாதிரி வரும். உங்க பசங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான், நல்லா படிக்கிற பசங்களை கொடுத்துட்டு மேற்கொண்டு பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. இதை வச்சு அவனுங்க மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாத்தையும் பண்ணுவானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, பசங்க நல்லா படிச்சா போதாதா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி எந்த பசங்களையுமே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காரு. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயின்மே இருக்கிறாங்க. இதை பாரு, இந்த பொண்ணு எந்த கார்பரேட் ஸ்கூல்ல படிச்சா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இன்னைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல நிக்கிறா, இதே கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்பரேட் ஓனர் நம்ம ரவிச்சந்திரன் மாஸ்டரை கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப வந்துட்டு நீ வாங்குற சம்பளத்தை விட என்னோட ஸ்கூலுக்கு வந்துரு, உனக்கு நான் 4 மடங்கு என்ன 5 மடங்கு கூட சம்பளம் தரேன், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட ஸ்கூலுக்கு நான் விலை போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும் போது கூட, இதை பாரு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை வச்சுக்கிட்டு நீங்களா என்ன பண்ணுவீங்க, அங்க பெண் பிள்ளைகளை சேர்க்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அங்க டாய்லெட் வசதி இல்ல, அதனாலதான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. பதிலுக்கு மாஸ்டரோ, உங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிக்காரங்களா வரீங்கல்ல, பெருசா ஏதோ கல்வி கொடுக்குற மாதிரி சொல்றீங்கல்ல, நீங்க கொடுக்குற டொனேஷன்ல பல ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவு மாறி போச்சு, எல்லாருக்குமே டாய்லெட் வசதி எல்லாம் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஒரு விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்றாரு. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பசங்களை கூட உங்களால சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ இருந்தா தானே சேர்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கவே நம்ம மாஸ்டரை அடிச்சு கொலையும் பண்றாரு இங்க இருக்கிற ஓனரு. சோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாஸ்டருக்கும் தொடர்பு இருக்குது. இவங்க 2 பேர் கள்ள தொடர்பு விஷயம் இனிமே தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு தான் அடிச்சு கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா மேலேயே பழிய தூக்கி போட்டாங்க. சோ அவங்களே அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே அந்த கார்பரேட்கார பணத்தை கொடுத்து அப்பவே அந்த கமிஷனரா இருந்தார் இல்லையா, இறந்து போனாரு, அவர் தான் அப்ப எஸ்ஐயா இருந்திருக்கிறாரு. சோ அவர் போட்ட பிளான்ல தான் அந்த பொண்ணுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சின்ன பொண்ணு அனாதையா நின்னுட்டா ரோட்ல. அதே மாதிரி அந்த பக்கம் இறந்து போன மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவங்க அப்பாவும் பாவும் தான் பையனை இறந்துட்டு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கார்பரேட் ஸ்கூல்காரனுங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரர் தான் கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு. இந்த மாதிரி நீ அந்த ஸ்கூல்ல போயிட்டு நல்லா படி, அம்மாவை நான் ஜாமீன்ல வெளியே இருக்கிறேன், நீ நல்ல மார்க் எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் சொல்லி அந்த பொண்ணை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுமே போயிட்டு கேட்டிருக்காங்க. சோ கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஓனர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உங்க அம்மா எப்பவே ஜெயிலுக்குள்ள இறந்து போயிட்டாங்க, தெரிஞ்சாக்கா நீ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட சொல்லல அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு மூலமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணை நடு ரோட்ல விட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்டரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க சின்ன வயசுல. இந்த புக்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்த புக்ஸால தான் என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது பாரு, இதுதான் உனக்கு எல்லாமே, இதனாலதான் என் பையனுமே உயிரை விட்டா, உங்க அம்மாவுமே உயிரை விட்டாங்க, இதே கல்வியோட இதே ஆயுதத்தை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா படிக்க வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் நல்லா படிச்சிருந்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சோ அந்த கமிஷனரை எதுக்காக கொண்டாங்கன்னா, எங்க அம்மா பண்ணாத தப்புக்காக எங்க அம்மா தான் கள்ள தொடர்பு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த கொலையை வேற விதமா திசை திருப்பினது அவர் தான். ஆனா அந்த கொலைக்கான முக்கிய காரணம்
இங்க இருக்கிற அந்த ஸ்கூலோட ஓனர், அதனால தான் நான் அவங்கள பழி வாங்குற விதமா கொலை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மேனேஜர் எதுக்காக கொலை பண்ண அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுக்கு அவர் தான் காரணம், படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி மிரட்டி இருக்கிறாங்க, அதனால தான் அவரையுமே நான் கொலை பண்ண அப்படின்னு ஒரு பக்கம், என்னோட பழியை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி A to Z எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இந்த பிரஸ் மீடியா முன்னாடி. இது எல்லாமே டிவில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஸ்கூல் ஓனருக்கு புரிய வருது. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட உண்மையான பேரு விமலா. சோ அதுக்கப்புறம் தான் பேரை மாத்தினது யாரு அப்படின்னா மாஸ்டரோட அவங்க அப்பா தான் அக்ஷரா அப்படிங்கிற மாதிரி பேரையே மாத்திருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல் ஓனருக்கே ஒரே ஷாக்கா இருக்குது. நம்ம விட்டு வச்சதே இன்னைக்கு நம்மளுக்கு ஆப்படிக்க வந்துருச்சு அப்படின்னு. இதே எல்லாத்தையும் டிவியில பாத்துருக்க அந்த 3 பேர் கேங்கும் நம்ம வயசானவரும் பார்த்துட்டு, பாவம் அந்த பொண்ணு இறந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருந்திருக்கா, ஆனா நம்ம தெருவில் இறந்த பொண்ணு கூட நம்ம பெருசா எதுவும் பாத்துக்காம அவளை லவ் பண்ற சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோமே, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கிறோம் சொல்லி அவளும் ரொம்ப வருத்தப்படுறானுங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஆளுகள் எல்லாம் சும்மா விடக்கூடாது, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் ஓனரை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இருந்தாலும் பழி வாங்குறதுக்கு சரியான ஆதாரத்தை வச்சு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கணும், இப்படி பழி வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா, நம்ம எதுலயும் சரண்டர் ஆகக்கூடாது, தப்பிக்கிறதுக்காக நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவரு என்னால எதுவுமே பண்ண முடியாது, சாகுடா அப்படின்னு சொல்லி அவரு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து அவரே தன்னை சூசைட் பண்ணி இறந்துக்கும் செய்யறாரு. இறந்து போன அந்த மாஸ்டரோட அவங்க அப்பாவும், என் பையன் ஏதோ கல்வியில பெரிய புரட்சி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், சோ அதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தா அவனையும் அநியாயமா கொண்டுட்டானுங்க. பாவம் விமலாவும் வந்துட்டு அவங்க அம்மாவை இறந்துட்டு இன்னைக்கு கொலைப்பள்ளியை சுமந்துக்கிட்டு அவன் நிக்கிறா. சோ அவளோட பாதை இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.